வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல கீரை கடையல் பார்க்க போறோங்க. கீரை கடையல் கூட சைட் டிஷ் பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு மசாலா வறுவல் பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். நல்ல சுட சுட சாதத்துல கொஞ்சமா நெய் போட்டு நல்ல இந்த கீரை கடையலும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கூட அந்த மரவள்ளி கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா கூட நம்ம 2 வாரம் சாப்பிடுவோங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கீரையை நீங்க சட்டியில கடையிலனா கடைஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கடையில கீரை கடையிற சட்டினே விற்பாங்க. இது கூட பாத்தீங்கன்னா நான் நார்த்தங்காய் சாதமும் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நார்த்தங்காய் நான் கடைக்கு போயிட்டு நார்த்தங்காய் வாங்க மறந்துட்டேன். சில பேருக்கு உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா வாயுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு செஞ்சு பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் மேலே டேஸ்ட்ல நல்லா, அதோடவே நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்ப மரவள்ளி கிழங்கு நம்ம வேக வைக்க போறோங்க. ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கழுவிட்டு மேல நல்லா அந்த மண்ணெல்லாம் இருக்கும், நம்ம கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நான் ஒரு குக்கருக்குள்ள வைக்க போறேங்க. இப்ப குக்கர் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு வெயிட் போட்டிட்டு இப்ப விசில் கொடுத்துடலாம். ஒரு 4-5 விசில் நமக்கு கிழங்கு நம்ம நார்மலா கிழங்கு சாப்பிடறதுக்கு வேக வைப்போம்லங்க, அதே மாதிரி கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீரை கடையிலுக்கு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்ப நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இப்ப இந்த கிளாஸ்ல தாங்க பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது நான் ஊற வச்சு ஒரு குட்டி சின்ன கிளாஸ்ல தோரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன். இப்ப சேர்த்துடலாங்க. கழுவிட்டு பருப்பை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இப்ப தண்ணி நமக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது, பருப்பு வேகணும், அதனால தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப பருப்புல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம், நம்ம எவ்வளவு காரம் சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இதுலயே பாதி மிளகாய் தான் சேர்க்க போறேன். இதுலயே பாதி மிளகாய், ஏன்னா எங்களுக்கு கீரையில கொஞ்சம் காரம் இருந்துச்சுன்னா பிடிக்காது, அதனால நான் பாதி தான் சேர்க்க போறேன். இப்ப இதை போட்டு மூடிடலாம். மூடி பருப்பு வேகட்டுங்க. அதுக்குள்ள கீரைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூண்டு உரிக்கணும். நான் அதனால உரிச்சிட்டு வந்துடுறேன். இந்த ஓரளவு இந்த பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நான் உரிச்ச பூண்டு இல்லைன்றதுனால நான் இப்ப உரிச்சுக்கிறேன் பூண்டை. நீங்க உரிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க பருப்பு நான் போடுறேன்னா அப்பயே நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்ப கிழங்கு விசில் வருது பாருங்க. இப்ப நம்ம உரிச்ச பூண்டை கழுவிட்டு பருப்புல சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்ப 5 விசில் வந்துருச்சுங்க. இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரை. குக்கர்ல பிரஷர் அடங்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம கிழங்குக்கு பொரியலுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இங்க சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அரிசி போட்டு வச்சிருக்கேன், தக்காளி பழம் கூட போட்டு வச்சிருக்கேன், கருவேப்பிலை இருக்குங்க. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன கீரை கடைய போறோம்னு பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை கடைச்சது. இப்ப சீசன் நமக்கு வெந்தயக்கீரை பாத்தீங்கன்னா நல்லது உடம்புக்கு, அதனால வெந்தயக்கீரை வாங்கிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு வெந்தயக்கீரை கடையில தான் கடைய போறோம். பருப்பு போட்டு பருப்பு நம்ம திறந்து பார்க்கலாம். பருப்பு போட்டது, பருப்பு இன்னும் பொங்கி வரல, நமக்கு கொதி கூட வரல, அதனால அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை சீசன்றதால வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். நமக்கு வெந்தயக்கீரை சீசன் இல்லாத போது நம்ம இதே மெத்தட்ல முருங்கைக்கீரை கடையலாம், சிறுகீரை எல்லாம் கடையலாங்க. பருப்பு போட்டு சிறுகீரை கடையலாம். முருங்கைக்கீரை சிறுகீரை எல்லாம் பருப்பு போட்டு கடையும் போது பாத்தீங்கன்னா இதே டேஸ்ட்லயே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப கீரை பருப்பு இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணுங்க, அதனால மூடி வச்சுட்டேன். இப்ப நம்ம கிழங்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது சைஸ்ல ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி நான் கட் பண்ணாதான் தெரியும், ஒரு 3 தக்காளி தேவைப்படலாம், இல்லைன்னா 2.5 தக்காளி தான் யூஸ் பண்ணுவான் நேயமா. நான் கட் பண்ணிட்டு எவ்வளவு கட் பண்ணேன்னு சொல்றேன் உங்ககிட்ட. இப்ப நமக்கு நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. வெங்காயம் தக்காளி பாத்தீங்கன்னா 2 தக்காளி பழம் தான் கட் பண்ணிட்டேன். மீதி தக்காளி பழத்தை நான் எடுத்து வச்சிட்டேன். 2 சரியா இருந்துச்சு. 3 வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு கடாய் வச்சு, இரும்பு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கிழங்கு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடறதுக்கு தான் நல்லா நமக்கு தோல் மேல வெடிச்சு வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பொரியலுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வேக வைக்கணும்னா ஒரு 3/4 பதம் நமக்கு வெந்தாவே சரியா இருக்கும்.
நம்ம பொரியல் பண்றதுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். இது ஆறட்டும், சூடா இருக்கு ரொம்ப. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பருப்பும் பாத்துடலாங்க. இப்ப பருப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் லேசா நமக்கு பருப்பு வேகணும். இப்ப இங்க வானல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரியட்டுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து, நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் சேர்த்துடலாங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்ப கிழங்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்கு, அதை போய் நம்ம ஃபேன்ல நான் ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ள இங்க கீரைக்கு பருப்பு திறந்து பார்க்கலாங்க. பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு பாருங்க, நல்லா மசிய வெந்திருக்கு பருப்பு மலர்ந்து. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கீரையை சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு, நமக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இப்ப பருப்பு கீரை சேர்த்துட்டேன். நிறைய பேர் சொன்னீங்க போன வீடியோல கீரையை மூடி வைக்க கூடாது, கீரையை திறந்து வச்சுதான் வேக வைக்கணும். நீங்க எனக்கு அது ஏன்னு தெரியல, நீங்க தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க விருப்பப்படியே நான் கீரையை மூடாம திறந்து வச்சு வேக வைக்கிறேன். கீரை பாத்தீங்கன்னா ஒரு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த பக்கம் வெங்காயத்தையும் பாத்துடலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கினா நமக்கு சரியா இருக்கும். இப்ப நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளி பழம் சேர்த்து ஒரு கலந்துடலாங்க. இப்ப கிழங்குல நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு பாற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். கிழங்குல நம்ம தோல் உரிச்சிடலாங்க. இப்ப கிழங்க தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா நமக்கு கட் பண்ணவே வராது, அப்படியே பிச்சுட்டு வரும். கொஞ்சம் அதுக்குதான் 3/4 வேக்காடு வேக வச்சோம்னா நமக்கு கிழங்கு பொரியலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3/4 வேக்காடு வெந்துச்சுன்னா நமக்கு சரியா இருக்கும். கிழங்கு நம்ம சாப்பிடறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம முழு வேக்காடுல நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு இருந்தாலும் நமக்கு அழகா உருளைக்கிழங்கு மாதிரி பொடியா கட் பண்ண வரும். இப்போ வெங்காயம் தக்காளி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா சரியா இருக்குங்க. இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கிழங்கு சேர்த்துடலாம். கிழங்கு சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிழங்கு பொரியல். பெரியவங்க கூட குழந்தைங்களுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கீரையும் ஒரு கலந்து விட்டுறேன். கீரை வெந்துருச்சான்னு பாக்குறேன். கீரை பாத்தீங்கன்னா வெந்துருச்சு. நமக்கு கை வச்சு பார்த்தா நான் வெந்திருக்கு. நான் கீரை கடையறதுக்கு பாத்தீங்கன்னா சட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுலதான் இப்ப கீரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பி மத்து வச்சுட்டு அதுல இருக்கிற தண்ணியை கொஞ்சமா வடிகட்டிடுறேங்க. அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, பருப்பு தண்ணி. ஏன்னா தண்ணியோட நம்ம கடைய முடியாது, நமக்கு மேலெல்லாம் தெளிக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி எடுத்து வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நம்ம அதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். கீரையிலேயே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம கிழங்கு அப்படியே வச்சிருந்தோம்லாங்க. இப்ப அப்படியே அதுக்குள்ள நம்ம இதுல மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கிழங்குக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இப்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் காரம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இப்ப கொஞ்சமா தண்ணி, சும்மா ரவை தண்ணி, அந்த மசாலாலாம் ஒன்று சேர்றதுக்காக கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு கலந்து விட்டுருவோம். இந்த இரும்பு வாணல்ல செய்யறதுலன்னா பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும், அடியும் பிடிக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. இப்ப தட்டு போட்டு மூடிட்டு வச்சிடுறாங்க. நான் அந்த பக்கம் ஸ்டவ்ல மாத்தி வச்சுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கீரைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்க போறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு நம்ம கீரையிலே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துடுறாங்க. திரும்பி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கீரைக்கு நம்ம தாளிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நான் வடகம் சேர்த்துப்பேன். ஏற்கனவே வடகம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க விருப்பப்பட்டா பாருங்க. உங்களுக்கு தாளிக்கிற வடகம் உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சமா உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதிலே வதக்கிடுங்க. வதக்கிட்டு சேர்த்தோம்னா நமக்கு வடகம் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா. இப்ப நான் ஏன் கரண்டியில மாத்திக்கிறேன்னா அதே கரண்டியில நான் வைக்கும் போது பாத்தீங்கன்னா வடகம் கருகிடும், அதனால கரண்டியை மாத்திக்கிறேன். அதுக்குள்ள நான் பாத்தீங்கன்னா குக்கர்ல சாதம் வைக்க போறேன். அதனால சாதம் அரிசியும் வச்சுட்டேன். நிறைய பேர் சொன்னீங்க குக்கர் சாதம் சாப்பிடாதீங்க, வடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு குக்கர்ல வச்சு பழக்கிடுச்சு. எங்க அம்மா வீட்லயும் குக்கர்ல தான், எனக்கு தெரிஞ்சு குக்கர்ல எங்க அம்மா வீட்லயும் வச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்லயும் பாத்தீங்கன்னா அவங்களும் குக்கர் சாதம் சாப்பிட்டாங்க.
அதனால குக்கர்ல வச்சே பழகிடுச்சு. திரும்ப ஒரு தடவை நான் வடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணிட்டு வடிக்கிற சாதம் எப்படி பார்க்கலாம். இப்ப கீரை கடைய போறாங்க. கீரையை நான் சட்டியில தான் கடைவேன், மிக்சியில போட மாட்டேன். இத பிளெண்டர் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு நல்லா சட்டியில தான் மத்து வச்சு கடைவேன். ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சட்டியில கீரை கடைஞ்சோம்னா. எங்க அம்மா எங்க மாமியார் எல்லாரும் சட்டியில கடையிறவங்க தான் கீரைய. கால் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 காலையும் வச்சுப்பாங்க. இப்படி 2 காலும் இப்படி வச்சுக்கிட்டு கீரை கடையணும். நான் இப்படியே உட்காந்து கடைஞ்சிக்கிறேன். கீரை பார்த்தீங்கன்னா சட்டியில் கடையும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நமக்கு அது ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்குங்க சட்டியில் கீரை கடையிறது. இது கூட வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா பருப்பு போட்டு நம்ம கீரை கடையும் போது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட சேர்த்து கடையலாம். தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா கூட அப்படியே பச்சையாக தேங்காய் துருவல் இப்போ கடையும் போது அப்படியே ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கீரை சாப்பிட போறீங்கன்னா, இப்போ கடைஞ்சி உடனே கீரை மத்தியானமே லஞ்சுக்கு சாப்பிட போறீங்கன்னா இதில் தேங்காய் துருவல் போட்டு கடைஞ்சோம்னா கீரை டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இல்லை நான் மதியானம் லஞ்சு கொடுத்தனுக்கு போகிறேன், நான் காலையிலே கடைஞ்சிடும் போது அது நமக்கு கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் அப்படின்னா போடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோன்னா தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கீரை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வடகம் சேர்த்துட்டு சும்மா மத்து வச்சு அப்படியே ஒரு கடைஞ்சிக்கலாங்க. ரொம்ப கடைய வேணாம், லேசாக. இப்போ நான் மண் சட்டியில் மாற்றிக்கிறேன். அது கீரை பார்த்தீங்கன்னா வேக வச்சதும் மண் பாத்திரம், கடைஞ்சதும் மண் பாத்திரம், மாற்றி ஒரு பாத்திரத்தில் வைக்கிறதும் மண் பாத்திரம். இப்போ அந்த நம்ம அந்த தண்ணி வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வேக வச்ச அந்த தண்ணியை பாருங்கள் இப்போ தான் நான் சட்டியில் சேர்த்துட்டு அதுலேயும் எடுத்து கலந்து ஊற்றிட்டேன். இப்போ நமக்கு சூப்பரான கீரை கடையல் ரெடியாக இருக்குது. கலர் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே நம்ம மூடி வச்சுருந்த கிழங்கு பொரியலும் பார்த்துடலாங்க. கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு பொரியல். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சூடாக இருக்குது. கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. ஆனால் 3/4 பதத்துக்கு வெந்தோம்னா நமக்கு அழகாக குழன்னு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வேக வச்சுருந்துச்சுங்க அப்படியே அங்கங்கே மாவாயிடும். இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை கீரை கடையிலும் மரவள்ளி கிழங்கு பொரியலும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.